கடவுள் எல்லாருக்குமானவன். மதத்துக்குள்ள கடவுள் இல்லை. இந்த மதங்கள் கடவுளை சும்மா ஏமாற்றி என்ன பண்ணுகுது? இப்படி நீங்கள் குரல்களை எழுப்பி எழுப்பி ஒத்துன்னு என்ன நினைக்கிறீங்க? சுயமாக ஒரு குரல் இல்லாத ஆயிட்டீங்க நீங்கள். உங்களுக்குன்னு உங்கள் சத்தத்தை உங்களுக்கு தெரியவே இல்லை. உங்களுக்குன்னு ஒரு சத்தம் இருக்குது. உங்களால் பேச முடியும், உங்களால் கேட்க முடியும். நீங்கள் கேள்வி கேட்குற அருகதட்டு போயிட்டீங்க. இங்கே வந்து தான் உங்களுக்கு கேள்வி கேட்க சொல்கிறேன். வேறு எங்கன்னா போனால் நீங்கள் கேள்வியே கேட்க முடியாது. அவன் சொல்லுவான், நீங்கள் என்ன பண்ணா கேட்கணும். இப்படி கேட்டு 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 ஆயிரமான குரல்கள் உங்களுக்குள்ளே என்ன இணைக்குது, கேட்டுனே இருக்குது. ஒரு சத்தத்தையும் நீங்கள் என்ன பண்ணல, எதிர்த்து கேட்கவே இல்லை. கேட்கணும்ல, யாரா அவன் வெளியே வந்து கதவு தட்டுறவன் தூங்கினுக்கிறேன் என்னடா அப்படின்னு கேட்கணுமா இல்லையா? கேட்கணுமா இல்லையா? கேட்கவே இல்லை. எல்லாரையும் திறந்து உள்ளே விட்டுருது. ஆமாம், உள்ளே உட்காந்து தொன்னு பேசின்னு இருப்பாங்க. இங்கே 2 பேர் வந்துட்டு அப்படி தான் பேசிக்கிறாங்க. நம்ம தான் சொன்னோம், யோ நீ வேறு எங்கேயும் பேசினில்லை, இங்கே வந்து தான் பேசினிப்பியா? நம்ம தான் கேட்கணும். உனக்குள்ளே வந்து ஏன் பேசிக்கிறான்? யார் உள்ளே விட்டுதான் அவனை? உன் அறியாமை தான் காரணம். எவனா நமக்கு உண்மை சொல்ல மாட்டானான்னு போகிறோம். அவன் எதனா வளர்றான், அதெல்லாம் என்ன பண்ணுற சரின்ற. ஒரு முறை என்னாச்சும் சரின்னு கேட்டியா? கேட்டால் அந்த சத்தம் அடங்கிடும். அது என்ன சார், வாழைக்காய் வெண்டைக்காய் பச்சை மிளகாய் வெங்காயம் சொல்லக்கூடாதா? பூண்டு இஞ்சி சொல்லக்கூடாதா? இதெல்லாம் காம்பினேஷன் கிடையாதா? சொல்லவே மாட்டேன்ற. சாத்வீக உணவுகளை சாப்பிட்ணுன்றான். சாத்வீகம் உணவில் எங்கடா சாத்வீகமான உணவு இருக்குது? இல்லை, அரிசியை விட ஒரு மோசமான ரஜோகுணம் உள்ள ஒரு உணவு இருக்குதா என்ன? அந்த உமியை சாப்பிட்டு பாரு, மேட்ரு முடிஞ்சிச்சு, செத்துருவேன். ஒரு பிடி உமியை எடுத்து, ஒரு நெல்லை எடுத்து வாயில் போட்டு உமியை கஷ்டப்பட்டு மீங்கிடு, பார்த்துடலாம் நீ உயிராகிறியான்ட்டு. உள்ளே அரிச்சு கீச்சு என்ன பண்ணுறான்? புல் அல்சர் தான், வாமிட்டும் வர முடியாது, உள்ளே போய் சிக்கிக்கும் வழியெல்லாம். உன் கதை முடிஞ்சிச்சு, கதை முடிஞ்சிடும். அதை நம்ம என்ன பண்ணிடுறோம், தொட்டு தடவி குத்தி இடிச்சு எவ்வளோ அடி முடியுமோ அடிச்சு ஏனையை வச்சு அது தனியாக பிரித்து அதை வேக வச்சு அதை வச்சு அந்த பக்கா ரஜோகுணம் உள்ள ஒரு அரிசி நெல்லை என்ன பண்ணிடுறோம் நம்ம, சாத்வீகமாக மாற்றி வாய்ன்னு போகிற மாதிரி கூட வர காம்பினேஷன் என்ன இது? ஆமாம், லிக்விடேஷன் போட்டு கொயின்னு ஆக்கி தயிரை ஊற்றி மோர நல்லா புட்டை கூடனா பிசைஞ்சு குத்த ரஸ் ஊற்று ஊற்று. அவன் மிக்சிலே வச்சு குத்துறேன்ட்டான். ஊற்று. பின்னாடி ஆளுங்க இருக்கிறாங்கம்மா, அதெல்லாம் பரவாயில்ல ஊற்றிய. ஏன் சாத்வீகமாக மாற்றுறது, ஏமாத்துறதுன்னு முடிவு பண்ண உள்ள எப்படி கேட்டுனே இருக்கான், எக்கோ ஆயினே இருக்கும் கண்ட குரல்லாம். நான் தான், என் குரல் எனக்கு, என் குரலே எனக்கு கேட்காத அளவுக்கு பண்ணது யார் தப்பு? நான் தான். என்னை யாரும் அவமானப்படுத்திக்கிந்த நான் தான். என்னை முட்டாள்னு சொன்னது யார்? நான் தான். பித்தியார் என்னை முட்டாள் சொன்னால் ஒத்துக்குந்து யார்? நான் தான். என்னை தாழ்ந்த ஒன்றா ஒத்துக்குந்து யார்? நான் தான். பெண் விசேஷமானவ இல்லைன்னு சொன்னால் ஒத்துக்குந்து யார்? நான் தான். ஒத்துக்குந்தெல்லாம் நான் தானே. ஆல்மா பழி யார் மேலே போடக்கூடாது. யார் காப்பாற்றுனா? உங்களை நீங்கள் தான் காப்பாற்றணும்.